ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லஹரியின் முதல் பாடலை நாம் இப்போது கேட்போம். அதன் விளக்கம் கேட்போம். மங்கள மூர்த்தியான மகாதேவன் பராசக்தியாகிய உன்னுடன் கூடியவராக இருந்தால் மட்டுமே இந்த பிரபஞ்சத்தை ஆக்குவதற்கும் திறமை உடையவராவார். அவ்வாறு கூடியில்லாவிட்டால் சாட்சியான இந்த சக்தி சங்கரனுக்கும் மங்களத்தை செய்பவள், சிவனை விட்டு பிரியாதவள். அவளை பிரிந்தால் சிவன் பயனற்றவனாவான் என்று ஆதிசங்கரர் முதல் பாடலிலேயே கூறுகிறார். பாருங்கள். அதாவது இந்த பராசக்தியை வழிபடுவதற்கு நாம் பூர்வ புண்ணியம் செய்திருக்க வேண்டுமாம் என்று ஆதிசங்கரர் கூறுகிறார். சௌந்தரிய லஹரி போன்ற ஸ்தோத்திரங்களால் அவளை துதிக்க வேண்டும் என்றோ ஆசை ஏற்படுவதே பூர்வ புண்ணியத்தின் பலன் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது மங்களமூர்த்தியான மகாதேவன் பராசக்தியாகிய உன்னுடன் கூடியவராக இருந்தால் மட்டுமே பிரபஞ்சத்தை ஆக்குவதற்கு திறமை உடையவராவார். அவ்வாறு கூடி இல்லாவிட்டால் அசைவதற்கு கூட திறமை உடையவராக ஆவதில்லை. ஆகையால் விஷ்ணு, ருத்ரன், பிரம்மா முதலியவர்களாலும் பூஜித்தற்குரிய உன்னை புண்ணியம் செய்யாதவன் வணங்குவதற்கோ அல்லது துதிப்பதற்கோ எங்கனம் தகுதியுடையன் ஆவான் என்று முதல் ஸ்லோகத்தில் அடித்து கூறுகிறார். இந்த ஸ்லோகத்தின் அபிராமி அந்தாதியின் மற்றொரு முக்கியமான ஸ்லோகம். இதை ஒட்டி உள்ள ஸ்லோகம். கண்ணிய துன்புகழ் கற்பதுன் நாமம் கசிந்து பத்தி பன்னிய துன்னிரு பாதாம் புயத்திரு பகலிரவா நன்னிய துன்னை நயந்தோர் வையத்து நான் முன் செய்த புண்ணியமே தென்னம் மே புவி ஏழையும் பூத்தவளே. அபிராமி அந்தாதி. இந்த பாடல் மிகவும் முக்கியமானமாம். இந்த பாடலை பாடினால் சர்வ விக்ன நாசமும் சகல காரிய சித்தியும் இந்த ஸ்லோகத்தை மந்திரமாக ஜபிப்பதால் ஏற்படும் என்று ஆதிசங்கரர் கூறுகிறார். ராமகிருஷ்ண மடத்தில் உள்ள சௌந்தரிய லஹரியின் பாஷ்யம் என்ற புத்தகத்தில் இருந்து இந்த ரகசியங்கள் எல்லாம் இருக்கிறது. நாமும் இந்த புத்தகத்தை வாங்கி தினமும் படிப்போம். இந்த சௌந்தரிய லஹரியின் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பலனை நமக்கு அளிக்கக்கூடியது. இன்று நாம் இந்த முதல் பாடலின் அர்த்தத்தை கேட்டோம். தினமும் நாம் இப்போது இரண்டாவது பாடல், மூன்றாவது பாடல் என்று தினமும் கேட்போம். ஓம் சக்தி.